கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே விடியல் வார்த்தைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். இன்று உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் இருக்கும் இடத்தில் தேவன் மகிமையையும், அவமானம் இருக்கும் இடத்தில் தேவன் மகிழ்ச்சியையும் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, உங்கள் வெட்கம் அது முடிவு அல்ல, தேவனுடைய கிருபை அதுதான் உங்கள் முடிவு. இந்த ஏசாயா 61 அதிகாரத்தினுடைய பின்னணியத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக முக்கியமானது ஆகும். தேவனுடைய ஜனங்கள் தங்கள் தோல்வி, சிறை, இழப்பு, அவமானம் ஆகியவற்றை அனுபவித்திருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அவர்களின் கடந்த காலத்தை மட்டும் பார்க்கவில்லை, தேவன் செய்ய போகிற புதிய காரியத்தையும் பார்க்கிறார். இங்கே வெட்கம் என்பதற்கு எபிரேயத்திலே பசேத் என்கின்ற வார்த்தை வருகிறது. இதன் பொருள் வெட்கம், அவமானம், இழிவான நிலை, கௌரவத்தை இழந்து போதல். ஆகையால் கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லவில்லை, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்று சொல்லுகின்றார். அதாவது தேவன் உங்கள் கண்ணீரை மறுப்பதில்லை, அதற்கு பதிலாக ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் எழுதுகிறார். இன்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நடந்த இந்த அவமானத்திலிருந்து, இந்த வெட்கமான காரியங்களிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார், அது உன்னுடைய முடிவு அல்ல, அது உன்னுடைய கடைசி அத்தியாயம் அல்ல. மனிதன் உங்கள் கடந்த காலத்தை பார்த்து உங்களை மதிப்பிடலாம், ஆனால் தேவன் உங்கள் எதிர்காலத்தை பார்த்து உங்களை அழைக்கிறார். 2வது, தேவன் வெறுமனே திருப்பி கொடுப்பதில்லை, ரெண்டத்தனையாய் கொடுக்கிறார். இதனுடைய அடிப்படையான ஒரு அர்த்தம் இங்கே இந்த ரெண்டத்தனை, டபுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிஷ்னே அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெட்டிப்பு, 2 பங்கு, ரெண்டத்தனையான அளவு, டபுள் போர்ஷன் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. வெட்கத்துக்கு பதிலாக என்று மாத்திரம் சொல்லிவிட்டு ஆண்டவர் விடுவதில்லை, ரெண்டத்தனையான நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றிய வாக்குத்தத்தம் அல்ல. இந்த வசனத்தின் அடிப்படையிலே இது மீட்பு, கௌரவத்தின் மீட்பு, சுதந்திரம், மகிழ்ச்சி, தேவனுடைய கிருபையின் நிறைவு ஆகியவற்றை குறிக்கிறது. ஒரு காலத்தில் அந்த ஜனங்கள் வெட்கத்தை சுமந்தார்கள், இப்பொழுது மகிமையை சுமக்கப் போகிறார்கள். ஒரு காலத்தில் அவமானம் அவர்களுடைய அடையாளமாக இருந்தது, இப்போது தேவனுடைய மகிழ்ச்சி அவர்களுடைய அடையாளமாகும். இதுதான் சுவிசேஷத்தின் அழகு. சிலுவையில் கிறிஸ்து நமக்காக அவமானத்தை எடுத்துக்கொண்டார். அவரில் நாம் தேவனுடைய கிருபையையும் நீதியையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இழந்துவிட்டேன் என்று தோன்றும் இடத்தை பார்த்து பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் வெறுமையை நிரப்புகிறவர், தேவன் உடைந்ததை சீர் செய்கிறவர், தேவன் அவமானத்தை மகிமையாக மாற்றுகிறவர். 3வது, ரெண்டத்தனை பலனின் இறுதி நோக்கம் நித்திய மகிழ்ச்சி. இந்த வசனத்தின் இறுதியில் மிக அழகான ஒரு வார்த்தை வருகிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும். தேவன் நமக்கு கொடுப்பது வெறுமனே வெளிப்புற மாற்றம் அல்ல, அவர் நமக்கு கொடுப்பது உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி. இன்று சூழ்நிலை ஒருவேளை மாறாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் மீது உள்ள உங்கள் நம்பிக்கை மாறிப்போய் கொண்டு இருக்க ஒரு சூழலாக இருக்கலாம். நேற்றைக்கு நீங்கள் சொல்லலாம், ஏன் இது எனக்கு நடந்தது என்று அழுதிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. அதுதான் இந்த கிருபையின் மாற்றம். வெட்கம் மகிமையாக மாறும், அவமானம் கௌரவமாக மாறும், இழப்பு சுதந்திரமாக மாறும், துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், கண்ணீர் நித்திய சந்தோஷத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தை பார்த்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள்? தோல்வியை குறித்தா, இழப்பானதை குறித்தா, நிராகரிப்பை குறித்தா, ஒரு தவறை குறித்தா, மக்கள் உங்களை பற்றி சொன்னிய வார்த்தைகளை குறித்தா, அந்த இடத்துல தேவனுடைய கிருபையை செயல்பட தொடங்கலாம். இன்று தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார், உன் வெட்கம் உன் முடிவு அல்ல,
உன் அவமானம் உன் அடையாளம் அல்ல. நான் உனக்காக இன்னும் ஒரு அதிகாரத்தை, ஒரு புதிய அத்தியாயத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான கிருபையையும், உங்கள் அவமானத்துக்கு பதிலாக கௌரவத்தையும், உங்கள் துக்கத்துக்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருவாராக. ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் கடந்த கால வெட்கத்தை காட்டிலும் உம்முடைய கிருபையை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இழந்தவற்றை நினைத்து துவண்டு போகாமல், நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் சுதந்திரத்தை நம்பி நாங்கள் அதை நம்பிக்கையோடு கூட காத்திருக்க செய்யும். எங்கள் அவமானத்தை உமது மகிமையாகவும், எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாகவும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த காலை பொழுதிலே இந்த விடியல் வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் சந்தோஷத்தையும் புதிய நம்பிக்கையையும் தருவதாக. ஆமேன்.